இந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இந்தியா நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும், கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக உலகத்தினுடைய வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம். 7% மேலே நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. இந்த ஆண்டு, குறிப்பாக இந்த அடுத்த 3 மாத காலம் அது 8% எட்டும் என்ற நம்பிக்கையை எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டில் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய முக்கியமான நோக்கம், நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது போல, ஒன்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தக்க வைப்பது மட்டுமல்ல, வேகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தவ்யா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். 3 கடமை. என்ன கடமையை செய்யணும்னா, முதல் கடமை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கணும். இரண்டாவது, அந்த வளர்ச்சி என்பது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து சேர வேண்டும். மூன்றாவது, நாட்டு மக்களும் அந்த வளர்ச்சியில் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த 3ஐயும் மையப்படுத்தியும் இந்த பட்ஜெட் இருக்கிறது. 53,50,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மொத்த பட்ஜெட் அது. 53 lakh crore பட்ஜெட் அது. ஒரு ஆண்டும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பட்ஜெட்டும் பெரிதாகி கொண்டிருக்கிறது. துறை ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கு 42% அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். பாதுகாப்புத்துறை போன ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது பட்ஜெட் போட்ட பிறகு எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் என்று சொல்லுவோம். அதுவும் பாராளுமன்றத்தின் முன்பு வைப்பார்கள். பாதுகாப்புத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு 5,53,688 கோடி ரூபாய் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் 7,84,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா 42% வளர்ச்சி. அதிலும் குறிப்பாக பாதுகாப்புத்துறையினுடைய உள்கட்டமைப்புக்கு 15% வளர்ச்சி. அதையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். காரணம், ஆபரேஷன் சிந்தூர் இப்பதான் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு பக்கம் சைனா, பாகிஸ்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தன்னுடைய ராணுவ உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய முக்கியமான ராணுவ தளவாடங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திர அளவில் பாதுகாப்புத்துறைக்கு 42% உயர்த்தியிருக்கின்றார்கள். அதே போல ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் 8% உயர்வு, ரயில்வேஸுக்கு 10% உயர்வு, கல்வி 14% உயர்வு, சுகாதாரத்துறை ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 9% உயர்வு, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் 50% உயர்வு, நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி 30% உயர்வு, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் 157% உயர்வு, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் எரிசக்தி 39% உயர்வு, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் 16% உயர்வு. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. 12,20,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார். இந்த உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட செலவினங்கள் அதிகமாகவும், கடனை கட்டுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய வட்டி அதிகமாகவும் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கு. அதில் குறிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், உள்கட்டமைப்பு, வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம ரோடு கட்டக்கூடிய, பில்டிங், போர்ட்டு, ஏர்போர்ட், அது கொடுக்கக்கூடிய பணம் எப்பொழுதுமே குறைவு தான் தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு மத்திய அரசு ஒரு ஆண்டும் கூட உயர்த்திக்கிட்டே போறாங்க. போன ஆண்டு 11 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு 12,20,000 கோடி ரூபாயாக இந்த உள்கட்டமைப்புக்கான நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள். இதில் முக்கியமாக தமிழக மக்கள், நம்முடைய சொந்தங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, இந்த ஆண்டு இன்னொரு ஆண்டும் வித்தியாசமான ஆண்டும் கூட. காரணம், ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு எக்கனாமிஸ்ட் அரவிந்த் பனகிரியா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்பது ஒரு 5 ஆண்டும் கூட மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். ஸோ இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தின் முன்பு பிப்ரவரி 1ஆம் தேதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை என்பது அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி பேசக்கூடிய அறிக்கை. அரவிந்த் பனகிரியா அவருடைய குழு அளித்திருக்கக்கூடிய 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட பிப்ரவரி 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன்ல என்ன முக்கியமான அம்சம்னாங்க, டிவிசிபிள் டாக்ஸ் பூல், அதாவது மாநிலத்தில் நாம் எல்லோருமே கட்டக்கூடிய வரி,
அது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், மாநிலத்திலிருந்து போகக்கூடிய எல்லா வரியாக இருக்கட்டும், அதை மத்திய அரசு அந்த பூலை எப்படி டிவைட் பண்ணி ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் டிவிசபிள் டேக்ஸ் பூல். மோடி ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2014க்கு முன்பு அந்த நிதி பகிர்வு என்பது 32 விழுக்காடு இருந்துச்சு. அந்த டிவிசபிள் டேக்ஸ் பூல்ல 32% என்பது எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அது மோடி ஐயா அவர்கள் வந்த பிறகு 15th ஃபினான்ஸ் கமிஷன், 14th ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன், 2 கமிஷனிலும் கூட கடந்த 10 ஆண்டு காலமாக அது 41+1 42 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. 41 விழுக்காடு எல்லா மாநிலத்துக்கும், 1 விழுக்காடு என்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திற்கும் 42 விழுக்காடு பிரித்து கொடுக்குறாங்க. இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன்லையும் அதே 42 விழுக்காடு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 41 விழுக்காடு மாநிலத்துக்கெல்லாம், 1 விழுக்காடு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதில் மிக முக்கியமாக எப்படி அந்த பணத்தை பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஃபார்முலால ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ஒரு மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு நீங்கள் கொடுத்தாலும் கூட தமிழ்நாடு போன்ற ஆரோக்கியமான மாநிலத்தில், அதிக வரி கட்டக்கூடிய மாநிலத்தில், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கும் மரியாதை கொடுத்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நம்ம ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய குழு நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் தொகை 1971, 2011 2 மக்கள் தொகை சென்சஸ் இருக்கு. அது 15th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து 71 மக்கள் தொகை அவங்க விட்டுட்டாங்க. 2011க்கு மட்டும் வந்திருக்கிறாங்க. அது அட்வான்டேஜ் ஃபார் தமிழ்நாடு. 15 விழுக்காடு மக்கள் தொகைக்கும், ஒரு மாநிலத்தினுடைய ஏரியா எந்த அளவுக்கு விஸ்தாரம் நமக்கு இருக்கு, ஜியோகிராபிக்கல் ஏரியா, அதற்கு 15 விழுக்காடு. குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய ஆவரேஜ் ஜிஎஸ்டிபி, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு வருமானம் என்பது எந்த அளவுக்கு பகிர்ந்து இருக்கிறாங்க, பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அதற்கு 45 விழுக்காடு முக்கியத்துவமும், ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு, எந்த அளவுக்கு இயற்கையை நாம் பாதுகாக்கின்றோம், அதற்கு 10%, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், நான் சொல்வது இதற்கு முன்பைய ஃபினான்ஸ் கமிஷன், அதுக்கு 12.5, டாக்ஸ் ஃபிஸ்கல் எஃபர்ட், எந்த அளவுக்கு நாம டாக்ஸ் கட்டுறோம் 2.5. இன்னைக்கு அது முழுவதுமாக மாறி மக்கள் தொகைக்கு இந்த 16 ஃபினான்ஸ் கமிஷன்ல மக்கள் தொகைக்கு 17.5 விழுக்காடு. டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை 2.1 பக்கம் மெயின்டைன் பண்றோம், அதற்கு 10%, ஒரு விஸ்தாரம் ஏரியாவுக்கு 10%, இயற்கை வளம் அதற்கு 10%, பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி டிஸ்டன்ஸ், பணக்காரங்களுக்கும் ஏழைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 42.5%. மிக முக்கியமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மாநிலம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அது 10% கொடுத்து இந்த 100% ஃபார்முலாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால எதிர்க்கட்சி நண்பர்கள், நானும் 2 நாட்களாக பார்க்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சொல்ல வேண்டும் என்றால், யாரும் கூட இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி யாரும் கூட ஒரு குற்றமோ குறையோ குறைபாடோ சொல்லும் இல்லாத அளவுக்கு எல்லோருமே ஏற்றிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்க்கணும்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் அவர்களுக்கு வரக்கூடிய ஃபார்முலா படி குறைஞ்சிருக்கு. சதர்ன் ஸ்டேட், தென் மாநிலங்கள், நம்ம எல்லோருக்குமே இந்த புது ஃபார்முலா படி நாம ஏறி இருக்கு, நிதி பகிர்வு என்பது ஏறி இருக்கு. இதை நாம் எல்லோரும் கூட வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால்தான் நிதி அமைச்சர் அவர்கள் நேற்று பட்ஜெட்டில் எல்லா மாநிலக்கும் கொடுக்கக்கூடிய உடனடி நிதி பகிர்வாக, அர்பன் லோக்கல் பாடி, பஞ்சாயத்து, மாநில அரசுக்கு வரக்கூடிய நிதி பகிர்வு 1,24,000 கோடி உடனடியாக இந்த பட்ஜெட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி அன்பு சொந்தங்களே, ஒரு பட்ஜெட் நாம ரிலீஸ் பண்ண பிறகு அதை எதிர்க்கட்சி நண்பர்கள் குற்றம் சாட்டுவது வாடிக்கை தான், அது புதுசு ஒன்றும் கிடையாது. அதே போல வழக்கமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினர், ஐயா வைகோ அவர்கள் எல்லோருமே குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. அந்த குற்றத்தில் எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான உண்மை இருக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பார்ப்போம். இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7 ஃப்ரான்டியர் ஸ்ட்ராட்டஜிக் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. 7 முக்கியமான விஷயத்துக்கு, முக்கியமான அம்சத்துக்கு அவங்க உடனடியாக அதற்கு ஒரு இம்பெட்டஸ், ஒரு புஷ் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய 20 ஆண்டுகளுக்கு இது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று. அதன்படி நாம பார்க்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ் என்ன, முக்கியமான செக்டருக்கு நமக்கு அனுகூலம் இருக்கும். முதல் முக்கியத்துவம் எது கொடுத்திருக்காங்கன்னா, பயோ ஃபார்மா கொடுத்திருக்கிறாங்க.
இன்னைக்கு நாம வால்யூம்ல இருந்து வேல்யூக்கு போகணும் அப்படிங்கறக்காக நாம் இன்னைக்கு உலகத்தினுடைய ஜெனரிக் மெடிசனுடைய தலைநகரமா இருக்கிறோம். இன்னைக்கு பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத், சென்னை போன்ற எல்லாமே இன்னைக்கு யாருக்கிட்ட எல்லாம் நாம மருந்து துறையில் முன்னணியில் இருக்கிறோமோ இதை பயன்படுத்தி பயோஃபார்மா சக்தியை பயன்படுத்தி நாம் இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் ஹப்பை உருவாக்குவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறாங்க. செமிகண்டக்டர் மிஷன் 1, இன்னைக்கு செமிகண்டக்டர் மிஷன் 2. இன்னைக்கு நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். செமிகண்டக்டர் மிஷனுக்கு 40,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வெறும் ஃபேப்ரிகேஷன் மட்டும் இல்லை, முழு இந்தியன் புரோட்டோகால் கம்ப்ளீட் ஸ்டாக் நம்ம பில்ட் பண்ண போறோம். அதற்கான மிஷின், அதற்கான உற்பத்தி, இதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. 40,000 கோடி ரூபாய். எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் ECMS, எப்படி PLI ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ல தமிழ்நாடு முதல் மாநிலமா இந்தியாவில் இருக்கும். ஆப்பிள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு PIL மூலமா வந்திருக்கிறாங்க, PLI மூலமா. இன்னைக்கு இந்த ECMS மூலமா அதற்கும் அடுத்து வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியும் தமிழ்நாட்டை நோக்கி வர போறாங்க. அதற்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ரேர் எர்த் மேக்னெட் இன்னைக்கு சைனா கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம ஓட்டக்கூடிய கார்ல இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வேணும். மொத்தமா ரேர் எர்த் என்று சொல்றோம்னா அரிதாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள். அதை லைட் ரேர் எர்த், ஹெவி ரேர் எர்த்னு சொல்றாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா இந்த 3 மாநிலங்கள், கர்நாடகா இந்த 4 மாநிலங்கள் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக ரேர் எர்த் மினரல்ஸ் வச்சிருக்கக்கூடிய மாநிலமா வச்சு இருக்கிறோம். நமக்கு செப்பரேட்டா ஒரு காரிடார் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. இதுல ரேர் எர்த் காரிடார், ப்ரொமோஷன், ப்ரொடக்ஷன் எல்லாமே அதிகமாக செய்ய வேண்டும் என்று. கெமிக்கல் கூட நம்ம இம்போர்ட் தான் அதிகமாக பண்றோம். அதற்காக ஒரு முக்கியத்துவம் கெமிக்கலுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கெமிக்கல் பார்க், டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க் 3 பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மாநிலம் என்று சொல்லவில்லை. தமிழகம் போட்டி போட்டு நாம் அதை வாங்கணும். டூல் ரூம், எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், கண்டெய்னர் இதையெல்லாம் உருவாக்குவதற்காக 10,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் அடுத்த கட்டம் செல்வதற்காக மெகா டெக்ஸ்டைல் பார்க், சம்ரத் 2.0 இதுவும் தமிழ்நாட்டுக்கு பயன்படும். மிக முக்கியமாக MSME கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு சிறு குறு நிறுவனங்கள் வளர்ப்பதற்கு ஒரு பக்கம் நம்ம இத்தனை காலமா கடன் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு கடன் வருது, அதை அவங்க வாங்குறாங்க, பயன்படுறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய மூலதனம், கேபிட்டல், ஈக்விட்டி அதற்கு கொடுப்பதற்காக இந்த பட்ஜெட்ல முதலாக அதற்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும், மூலதனத்திலே அரசு பங்கெடுப்பதற்காக ஈக்விட்டி இன்ஃபியூஷன் 10,000 கோடி. அதே போல மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும், மைக்ரோ மீடியம் அப்படின்னு நம்ம சொல்றோம், மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும் 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது முக்கியமா கொடுத்திருக்கக்கூடிய த்ரஸ்ட். இது நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்தி அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை இது மூலமாக மட்டும்தான் உருவாக்க முடியும். எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், ரேர் எர்த் ஸ்கீம், கெமிக்கல், டெக்ஸ்டைல் பார்க்கு இதையெல்லாம் நம்ம செய்யணும். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா தென்னை மரங்களுமே 30-40 ஆண்டுகள் தாண்டி இருக்கிறது, நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு புதிதாக அவர்கள் தேங்காய் கன்று நடுவதற்கு 1 கோடி விவசாயிகள், அதை இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு அல்லது புதிய தென்னங்கன்றை வாங்குவதற்கு 1 கோடி விவசாயிகளுக்கு இன்னைக்கு நம்ம கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீமை நாம் அறிவிச்சிருக்கிறோம். அதே போல நம்முடைய பொள்ளாச்சி பகுதியில் கொக்கோ, நம்முடைய கடலூர் பகுதியில் முந்திரி, இதையெல்லாம் 2030க்குள்ள இந்தியாவில் இந்தியன் கொக்கோ, இந்தியன் கேஷ்யூ இதை பிராண்டிங்காக அதுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் கூட நம்ம நிச்சயமா வரவேற்கணும். அதே நேரத்தில் மகளிர் சுயஉதவி குழு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறோம். இன்னைக்கு மகளிர் சுயஉதவி குழுவை பொறுத்தவரை அவங்க சொந்தமாக கடை வைக்கணும். குழுவாக சேர்ந்து ஷீ மார்ட் என்கின்ற பேரில் அவங்க ஒரு கடை ஆரம்பித்து அதன் மூலமாக நீங்களும் நானும் போய் மகளிர் சுயஉதவி குழு பொருளை வாங்குவதற்காக ஷீ மார்ட் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு திட்டத்தையும் கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டெம் இன்ஸ்டிடியூட்ஸ், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அதற்கான நிதி யாரு கொடுக்குறாங்க, அதான் அதில் ஆச்சரியம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து விளம்பரப்படுத்தக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கான நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. அதனால் இன்னைக்கு அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு மாவட்டத்திற்கு, குறிப்பாக ஸ்டெம் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு கொண்டு போறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத்தனை செய்தும் கூட நேற்று நம்முடைய வைகோ அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஐயா அவர்கள் இவங்க காத்துல கோட்டை கட்டி கொண்டிருக்கின்றார்கள், எப்படி இந்தியாவுடைய வளர்ச்சியை பெருக்குவாங்க, எப்படி இந்த நாடு அடுத்த கட்டம் போகும்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நாம் இவ்வளவு செய்தும் கூட
53 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டும் கூட நம்முடைய டெப்ட் ஜிடிபி ரேஷியோ, அதாவது நம்முடைய கடனும் நம்முடைய ஜிடிபிக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ 55 விழுக்காடுல இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விழுக்காடு. அதே போல நம்முடைய பிஸ்கல் டெபிசிட், வரவுக்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப், பிஸ்கல் டெபிசிட்டும் 4.3% இருக்கு. இவ்வளவு செய்தும் கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கி இருக்கிறோம். இது எல்லாம் கூட நம்ம நிச்சயமாக மத்திய அரசு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நேரத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை நாம் பாராட்டி வரவேற்கின்றோம். காரணம், எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும் இது ஒரு ஆரோக்கியமான பட்ஜெட். விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் போன்ற மாநகரம், மதுரை போன்ற மாநகரம், தூத்துக்குடி போன்ற நகரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், அடுத்த கட்டம் செல்வதற்காக இருக்கட்டும், இது வரவேற்க வேண்டிய பட்ஜெட். ஆதிச்சநல்லூர் அடுத்து மிக முக்கியமாக இந்தியாவில் 15 ஆர்கியாலஜிக்கல் சைட், அதாவது பழம்பெரும் நம்முடைய தொல்பொருள் இருக்கக்கூடிய பகுதி, அதை டெவலப் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் கல்ச்சரல் சென்டரா, ஒரு லேசர் ஷோ, ஒரு நல்ல மியூசியம், நிறைய குழந்தைகள் வந்து நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்காக அதற்கு ஒரு பெரிய நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இமர்சிவ் ஸ்டோரி டெல்லிங் ஃபெசிலிட்டி. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்முடைய சொந்தங்கள் யாராவது கலைஞர் ஐயாவுடைய மியூசியம் சென்னையில் இருக்கு, அது போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மியூசியம், ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், 4D 5D. ஆனால் தன்னுடைய தந்தையார் அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு நிதி போட்டு ஒரு கலைஞர் மியூசியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லாம் போய் பார்க்கணும், என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கணும். ஆனால் மற்ற இடத்துக்கு அதை கொண்டு போகல. இன்னைக்கு மத்திய அரசு ஆதிச்சநல்லூருக்கு நம்ம அதை கொண்டு வர்றோம். அதே போல ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மியூசியம் நம்ம கொண்டு வர்றோம். அது நிச்சயமாக பல பேருக்கு பயன் பெறும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி ரயில்வே துறையை பொறுத்தவரை மிக முக்கியமாக 2-3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். 2026-27 ஒரு சரித்திர ஆண்டு ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 7611 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யூபி அரசு காங்கிரஸ் ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட் அவங்க போட்டப்ப தமிழகத்திற்கு மொத்தமா 2009 14 வரை கடந்த 5 ஆண்டுகள் அவங்களுடைய கடைசி 5 ஆண்டுகள் 879 கோடி கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஒரு ஆண்டுல மட்டும் ரயில்வே பட்ஜெட் 7611 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு ரயில்வே வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா 35,701 கோடி ரூபாய் பொறுமானமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 77 ஸ்டேஷன் அமிர்த் ஸ்டேஷனாக இன்னைக்கு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு 3147 கோடி ரூபாய். 18 ரயில்வே ஸ்டேஷனை முழுமையாக நம்ம வேலையை முடிச்சிருக்கோம். சிதம்பரம், மன்னார்குடி, போலூர், மணப்பாறை, சின்ன சேலம் வரைக்கும். பொள்ளாச்சி ஜங்ஷன் ஃபேஸ் 2 வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வந்தே பாரத் தமிழ்நாட்டில் 9 பேர் வந்தே பாரத்தினுடைய சர்வீஸ் இருக்கு. அமிர்த் பாரத் 9 பேர் இருக்கு. இன்னைக்கு அடுத்த கட்டம் ரயில்வே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 16 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் 16 லட்சம் கோடி. இன்னைக்கு நாம வேறு வேறு யூரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போறோம். அதிகமா மக்கள் வந்து மிக வேகமாக ரயில்வே சேவையில போறாங்க. எப்படி ரயில்வேயை மாடர்னைஸ் பண்ணி அதை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் நாம வந்தே பாரத், அமிர்த் பாரத் கொண்டு வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா நகருது. 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் ஒதுக்கி அதில் குறிப்பாக 2 லைன் நமக்கு ஹைஸ்பீட் நெட்வொர்க் கிடைக்குது. சென்னை டு பெங்களூர் ஒரு லைன், சென்னை டு ஹைதராபாத் ஒரு லைன். சென்னை பெங்களூர் இந்த ஹைஸ்பீட் நெட்வொர்க் வந்த பிறகு 1 மணி நேரம் 13 நிமிஷத்தில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு நம்மால் இந்த ட்ரெயினில் போக முடியும். ஸ்பீடு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தாண்டி 320 கிலோமீட்டர் தாண்டி பெர் ஹவர் இந்த ஸ்பீடு இருக்கும். அதே போல சென்னை ஹைதராபாத் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தடம். 3 மணி நேரத்திற்கு கீழே சென்னை ஹைதராபாத் அந்த ரயில் சேவை ரயில்வே ஸ்பீட் நெட்வொர்க் அதை கொண்டு வர்றாங்க. இது நம்ம நிச்சயமா வரவேற்கணும். நிறைய இளைஞர்கள் மிக வேகமாக ஒரு தலைநகரிலிருந்து இன்னொரு தலைநகரத்துக்கு போயிட்டு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. மொத்தமாக இதற்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் என்பது 16 லட்சம் கோடி ரூபாய். இது அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகளில் இந்த திட்டம் நடக்கும். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, நேற்று இரவு 11 மணிக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு நல்ல செய்தி. இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இழுபறியாக இருந்த இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது நேற்று இரவு அது முழுமை பெற்றிருக்கிறது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இதை பற்றி பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் மத்திய அரசும் கூட செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல ட்ரம்ப் அவர்கள் 25% நமக்கு வரி விதித்தாங்க. அதன் பிறகு ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறோன்னு சொல்லிட்டு இன்னொரு 25% விதித்தாங்க. மொத்தமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 50% டாரிஃப் போட்டிருந்தாங்க. நேற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரி விதிப்பு என்பது 18% டேரிஃபுக்கு வந்திருக்கு. ஸோ 18% டேரிஃப் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அதை நேற்று ட்ரம்ப் அவர்களும் நம்முடைய இந்திய நாடும் ஒத்துக்கிட்டாங்க. இது ஏன் 18%? இன்னைக்கு அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய வரி விதிப்பு அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே 18% மேலே தான் இருக்கிறாங்க. வியட்நாம் 18% மேலே, சைனா இன்னும் டீல் அவங்க கன்க்ளூட் பண்ணல, அமெரிக்காவுடைய பக்கத்து நாடுகள் நெய்பர்ஸ் அவர்களும் 18% மேலே இருக்கிறாங்க. சில நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் 18% கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் அவர்கள் 18% கொடுத்திருப்பது நம்முடைய தொழில்துறை மத்தியில் இருந்து அன்சர்டனிட்டி இன்னைக்கு போயிருச்சு. குறிப்பாக திருப்பூர் பகுதி, ஈரோடு பகுதி, கரூர் பகுதியில் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவங்க, ஹோம் டெக்ஸ்டைல் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, பனியன் செய்யக்கூடியவங்க ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு கடந்த 3 மாத காலமாக. செய்வோமா மாட்டோமான்னு. இன்னைக்கு அது 18% அது வந்திருக்கு. அதனால் நிச்சயமாக இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஆயிலை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பலை. அதிகாரப்பூர்வமாக நம்முடைய இந்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் என்னால் பகிர முடியும். அதனால் நிச்சயமாக 18% டாரிஃப் என்பது இந்த சூழ்நிலையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னைக்கு இந்தியா உலகத்தினுடைய மைய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ தான் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் 22 நாடுகளோடு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம். அது நண்பர்களுக்கு தெரியும், 2007 பேசி கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம். அது 2013 சஸ்பெண்ட் ஆன ஒரு ஒப்பந்தம். அது 2019 மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆன ஒரு ஒப்பந்தம். இன்னைக்கு 2026 நம்ம அதை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கின்றோம். தமிழகம் முழுவதுமே இன்னைக்கு தென் தமிழகத்தில் நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் போகுது. தூத்துக்குடி பகுதி, திருநெல்வேலி பகுதி, அவர்களும் முறையாக இதை இரண்டும் பயன்படுத்தும் பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சி, குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு இது போகும். அதனால் இது ஆரம்ப கமெண்ட்ஸ் உங்களுக்கு பட்ஜெட்டை பற்றி, குறிப்பாக அமெரிக்க டாரிஃப் டீலை பற்றி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். சார், எம்எஸ்எம்இ சம்பந்தமாக அதாவது பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி வெளியே சொல்லி ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. 7 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 5-6 கம்பெனி, கார்பரேட் கம்பெனிக்கார மட்டும் தீர்மானிக்கிற ரா மெட்டீரியல் ரேட் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது மானிட்டரிங் கமிட்டி வேணும் எம்எஸ்எம்இ கேட்குற போது ஏன் கடந்த பட்ஜெட்லேயும் அறிவிக்கல, இந்த பட்ஜெட்லேயும் அறிவிக்கல? ஆனால் ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருப்பது நியாயமான எதிர்பார்ப்பு தான். எல்லோருக்குமே எல்லாம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நியாயமான எதிர்பார்ப்பு தான். இப்போ ஒரு பக்கம் நம்முடைய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது சப்ளை செயினை நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம், எல்லா பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அதுவும் குறிப்பாக சகோதரருக்கு தெரியும், 12,20,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அது எம்எஸ்எம்இ இருந்து தான் அது வாங்க போகிறாங்க. அதனால் எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கலி அதிக எம்எஸ்எம்இ இருக்கிறாங்க. இன்றைக்கும் 10,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன், மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு 2,000 கோடி ரூபாய் ஏற்கனவே சொன்னது தான். அதனால் இன்னைக்கு பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி, அதுக்கு ஒரு பக்கம் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ இருக்கு, அவங்க கொலூட் ஆகிறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லா நாட்டிலையுமே காலகட்டத்தில் டாடா ஒரு காலத்தில், பிர்லா ஒரு காலத்தில், ரிலையன்ஸ் ஒரு காலத்தில், அதானி ஒரு காலத்தில், எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள் இருப்பது வாடிக்கை தான். ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி சிறு குறு நிறுவனங்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நோக்கம். இந்த 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது, 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது, அவர்களுக்கு தேவையான கடனை கொடுப்பது எல்லாமே சிறு குறு நிறுவனங்கள் வேகமாக வளரணும், அவங்க இடத்த கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்வது அநியாயமான கோரிக்கை என்று சொல்லலை, அதற்கான காலரும் சூழமும் வரும் பொழுது. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு சிறு குறு நிறுவனத்திற்கு பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி கொண்டு வரும் பொழுது அது பல விஷயத்தை பாதிக்கும். ஒரு பக்கம் நம்ம ஜிஎஸ்டி வச்சிருக்கோம், பல விஷயங்களை பாதிக்கும். இன்னொரு பக்கம் நிதி பகிர்மானம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை இந்த ஆண்டு நாம் ஏற்றிருக்கோம். அதனால் பொறுத்திருப்போம். ஒரு ஆண்டும் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே நேரத்தில் எம்எஸ்எம்இ எக்ஸ்பான்ஷனும், எம்எஸ்எம்இக்கு வரக்கூடிய சப்ளை செயின் டைவர்சிஃபிகேஷனும் நம்முடைய மத்திய அரசு திட்டமிட்டு அதை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்பது எந்த விதத்திலும் கூட அது குறையல, அது வழக்கம் போல அது வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஆண்டு நாம் கொடுத்திருப்பது 10,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன். அதாவது நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், 100% என்னுடைய காசை போட்டு நான் ஆரம்பிக்கிறேன், அல்லது என்னால் பணம் போட முடியலன்னா நான் 40% டெப்டா வாங்குறேன், பேங்க்ல போய் கடன் வாங்குறேன்.
இந்த பட்ஜெட்ல முதலாக நாம் சொல்லியிருப்பது 10,000 கோடி ரூபாயும் நீங்க போடக்கூடிய மூலதனத்தில் மத்திய அரசு பங்கேற்கும் என்று சொல்லியிருக்கின்றோம். இது முதல் முறையாக ஈக்விட்டி இன்ஃபியூஷன், அதாவது கடன் கிடையாது, அவர்கள் போடக்கூடிய மூலதனத்தில் அவர்களோடு மத்திய அரசு ஈக்விட்டி போடுது. இது அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு கவர்மெண்டே ஒரு ஸ்டேக் எடுக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இது முதல் முறை. மற்றபடி எம்எஸ்எம்இக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சலுகைகள், எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய புஷ், இந்த 12 லட்சம் கோடியில கூட 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல உள்கட்டமைப்பு எம்எஸ்எம்இ இருந்தா நம்ம அந்த வாங்க போறோம். அது எப்பொழுதுமே எம்எஸ்எம்இயின் பக்கம் அரசு இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் எலக்ட்ரிக் பில் போயிருச்சு. ஒரு பக்கம் மத்திய பிரதேசில் எம்எஸ்எம்இ இருக்கும் பொழுது ஒரு யூனிட் ₹1 கொடுக்குறாங்க. ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு யூனிட் எவ்வளோன்னு உங்களுக்கும் தெரியும், ₹5, ₹6, ₹7 போயிட்டே இருக்கு. ஆனால் மாநில அரசும் குற்றம் சுமத்துவதை விட நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு மாநில அரசு யோசிக்கணும். நம்ம ஊர்ல எம்எஸ்எம்இ தலைநகராக தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கணும்னா மாநில அரசு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் நிச்சயமாக எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக மட்டும்தான் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக எம்எஸ்எம்இ நண்பர்களுக்கு இன்னொன்று நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் டீல் அது எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் ஆகும். இந்தியா அமெரிக்கா டீல் எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் ஆகும். நாம் வந்த பிறகு மத்திய நாடுகளோடு, குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோடு நம்ம டீல் போட்டிருக்கோம். கொரியா, ஜப்பானோடு நம்ம எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். கனடாவோடு கொண்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ அடுத்த கட்டம் செல்லும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு பயன் கிடைக்கும். அதற்கான முயற்சியும் நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. எம்எஸ்எம்இனுடைய சைக்கிளை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து ஒரு பொருளை நான் வாங்குறேன், அந்த பொருளுக்கு நான் பணம் கொடுக்குறேன். அந்த பணம் கொடுக்கக்கூடிய சைக்கிள் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு அட்வான்டேஜாகத்தான் மத்திய அரசு மாற்றி இருக்கு. கிரெடிட் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நான் எம்எஸ்எம்இ போய் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு 3 மாசம் கழிச்சு பணம் கொடுக்கலாம், 4 மாசம் கழிச்சு பணம் கொடுக்கலாம். அந்த பணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும். கொடுக்கலனா யாரு நான் பணம் கொடுக்கணுமோ எனக்கு அவங்க பெனால்டி போடுறாங்க. இது கண்டிப்பா எம்எஸ்எம்இ லாபம் தானே, இல்லை எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் திரும்ப திரும்ப நான் கேட்பது, இந்தியா வளரும் பொழுது எம்எஸ்எம்இ வளரலின்னு யாரும் குற்றம் சுமத்த முடியாது. எம்எஸ்எம்இ ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் 7% மேல வளருது. அப்ப எந்த எம்எஸ்எம்இ வளரலின்னு யாரும் சொல்றாங்க? போன வருஷத்தை விட இந்த வருஷம் டர்ன் ஓவர் அதிகம் தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் மார்க்கெட் பெருசாகிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு இத்தனை டீல் நான் சொல்றேன். அதனால இது எதிர்க்கட்சி நண்பர்கள் அவங்க எம்எஸ்எம்இக்கு என்ன பண்றாங்கன்னு தான் நான் குறிப்பிட்டு கேட்கிறேன். கரண்ட் விலையை குறைச்சிங்களா? எம்எஸ்எம்இக்கு ஒரு டாக்ஸ் சப்சிடி கொடுத்தீங்களா? இன்னைக்கு நம்ம சொல்றோம் டேட்டா சென்டர் இந்தியாவில் வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா 2047 வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடே. 2047 வரைக்கும் ₹1 வரி கட்ட வேண்டாம். ஆனா இந்தியாவில் டேட்டா சென்டர் கொண்டு வாங்க. நம்முடைய மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாநில அரசு மாதிரி சுருக்கமாக ஒரு மாநிலத்தை மட்டும் பார்த்து அவங்க போட முடியாது. பக்கத்து நாடுகள் எவ்வளவு காம்படேட்டிவா இருக்காங்க, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்கு, இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்தியா எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் மத்திய அரசு ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே ஊக்குவிச்சிருக்கிறோம். எம்எஸ்எம்இல ஆரம்பித்து நான் ஏற்கனவே சொல்ல 7 ஃப்ரான்டியர் செக்டர் பயோஃபார்மான்னு சொல்றோம். நான் உங்களுக்கு தெரியும் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். அது எம்எஸ்எம்இ பயன்பெறாதுங்களா? எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். எம்எஸ்எம்இக்கு ஆர்டர் வராதா? கோயம்புத்தூர்ல 100% வரும். இதை மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு மித்ரா பார்க், பிஎம் மித்ரா பார்க், டெக்ஸ்டைல் பார்க் மாநில அரசு சண்டை போட்டு விருதுநகருக்கு கொண்டு போனாங்க. திருச்சுழி பக்கத்துல கொண்டு போனாங்க நிதியமைச்சர் அவர்கள், திருச்சுழி தொகுதியின். இன்னைக்கு அந்த மித்ரா பார்க் எங்க இருக்கு? நானே உங்க மாநில அரசின் மீது ஒரு குற்றம் சுமத்துறேன். அது ஆபரேஷனலைஸ் பண்ணிட்டீங்களா? 25,000 பேத்துக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். விருதுநகர் பக்கத்துல பண்ணிட்டீங்களா? இல்ல. போட்டி போட்டு எடுத்துட்டு போறீங்க. அடிக்கல் நாட்டுக்கே 1 வருஷம் எடுத்துக்கிறீங்க. இவ்வளவு காலம் தாழ்ந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இன்னைக்கு 3 கொடுக்குறாங்க. கெமிக்கல் ஃபெசிலிட்டி 3 ஹப் கொடுக்குறாங்க. அதையும் பிளக் அண்ட் பிளே மாடல் போட்டி போட்டு தான் வாங்கணும். எப்படி பிஎம் மித்ரா பார்க்க போட்டி போட்டு மத்திய அரசு கிட்ட சேலஞ்ச் மாடல்ல வாங்கணுமோ, இன்னைக்கு இந்த 3 கெமிக்கல் ஹப்பை கொடுக்குறாங்க. அதையும் போட்டி போட்டு வாங்கணும். அதற்கெல்லாம் இந்த மாநில அரசு தயாரா இருக்கிறாங்களா? இவ்வளவு பணம் வருது. இதையெல்லாம் முழுமையாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இந்த நேரத்தில் வைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு. அடுத்து உங்கள்கிட்ட வரேன். ₹1 பார்த்த மாநிலத்தில் கரண்ட் கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் தொழிலில் வளர்ச்சி அடையல. நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த டிஃபரன்சியேஷன் நீங்க எப்படி? அண்ணா, நீங்க தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடக்கூடிய பட்ஜெட்டை பாருங்க.
நான் நண்பர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உள்கட்டமைப்புக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க சதவீதம் அடிப்படையில்? இன்னைக்கு நாம 53 லட்சம் கோடி பட்ஜெட்ல 12 லட்சம் கோடி உள்கட்டமைப்பு கொடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாம 25% தாண்டி போயிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, 25% தாண்டி உள்கட்டமைப்பு மட்டுமே அந்த பணத்தை போடுறோம். ஆமா, இந்திய அரசும் கடன் வாங்கி இருக்கு, இந்திய அரசும் வட்டி கட்டணும், அதையும் செஞ்சாகணும். பென்ஷன் கொடுக்கணும், அதையும் செஞ்சாகணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுக்கணும், அதையும் செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பட்ஜெட் உள்கட்டமைப்பு கிடையாது. கடன் வாங்கி 10 லட்சம் கோடி வாங்கியாச்சு. ஒரு ஆண்டும் கட்ட வேண்டிய தொகை அதிகம், கட்ட வேண்டிய வட்டி அதிகம். ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி நான் பேசல, இதை தமிழ்நாடு பட்ஜெட் போட்ட பிறகு நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா பேசுவாங்கண்ணா. அப்ப எந்த விதமான கரண்ட் சப்சிடி கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவ்வளவு சப்சிடி கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தொழில்துறை வளரும், அதன் மூலமா 4 பேருக்கு வேலை கிடைக்கும், கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? மத்திய அரசு, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேச பத்தி நம்ம பேசுறோம். அவங்க 1 ரூபாய் கொடுக்குறாங்க, கரெக்ட். இங்கிருந்து எத்தனை பேர் போறாங்க? எத்தனை பேர் இங்கிருந்து புதுசா எக்ஸ்பான்ஷன் அங்க போறாங்க? எத்தனை பேர் தமிழ்நாட்டில இருந்து குஜராத்துக்கு போய் செமிகண்டக்டர் யூனிட் போட்டிருக்காங்க? அதையெல்லாம் ஏன் இங்க பண்ணல? அதே போல இவர்கள் நடத்துவது வெறும் காட்சி பொருள் மட்டும்தான். 4 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க, வந்தாங்கிறாங்க. 3 நாள் கழிச்சு அதே கம்பெனி இன்னைக்கு ஆந்திராக்கு போகுது, விசாகப்பட்டினம். உலகத்தினுடைய டேட்டா சென்டரா மாறிட்டு இருக்கு. ஏன் அது சென்னை மாறி இருக்கக்கூடாது? கூகுள் ஏன் விசாகப்பட்டினம் போச்சு, ஏன் அது சென்னையில் இருக்கக்கூடாது? அதனால் பட்ஜெட் என்பது எல்லா மாநிலத்திற்கும் பொதுவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு பினான்ஸ் கமிஷனை பத்தி முதலமைச்சர் ஒரு பாராட்டுனாவது கொடுத்திருக்கணும்ல. 16வது பினான்ஸ் கமிஷன். இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் கேட்டோம், நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டீங்க, போன வருஷம் முதலமைச்சரும் கேட்டார். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசனுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க, ராஜஸ்தானுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க. அதை பாராட்டி ஒரு அறிக்கை வந்துச்சா? இல்ல, மத்திய அரசு எல்லாருக்கும் பொதுப்படையா இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் நிதி பகிர்வு 2026 இருந்து 31 வரைக்கும் பாருங்க, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 10% 10% கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி கொடுத்திருக்காங்க. எதுவுமே இல்லை, வெறும் குற்றம் மட்டுமே. காலையிலிருந்து இரவு வரை குற்றம் மட்டுமே சுமத்திக்கிட்டு இருந்தா எப்படி? அந்த பக்கம் ஆந்திர பிரதேசம் பாருங்க, எப்படி அவர் சந்திரபாபு நாயுடு எப்படி அருமையா பேசி அவர் மாநிலத்துக்கான வேலையை வாங்கிக்கிறாங்க. அதனால்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, 2026 ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய அரசு அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசினுடைய பலனை முழுமையாக பயன்படுத்தி தமிழ்நாடு அடுத்த கட்டம் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. எப்படியும் தோல்வி உறுதி அப்படிங்கிற நடந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு கொடுக்கணும் சொல்லி சிஎம் அண்ணா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இல்லையாங்கண்ணா, இவ்வளவு சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு இல்லையா? 16 லட்சம் கோடி ட்ரெயின் நெட்வொர்க் இந்தியா முழுவதும் 2 லைன். எந்த மாநிலத்துக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கண்ணா. 2 லைன் கொடுத்துருக்கோம், முக்கியமா 2 லைன். இவ்வளவு பணங்கள் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஃப்ரான்டியர் செக்டர் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம். இவ்வளவு கொடுத்த பிறகும் கூட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொன்னாங்கன்னா ஒரு அரசியல் மட்டும்தானே செய்யறாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடைசி ஒரு 60 நாட்கள் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும், மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியும் அதுல தமிழகம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய போட்டி மற்ற மாநிலங்கள் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளோடு போட்டி போடுறோங்கிறார். தமிழ்நாடு மாநிலம், நாங்கள் ஐரோப்பிய நாடு தான் எங்கள் போட்டி. வரவேற்க வேண்டிய விஷயம், அந்த அம்பிஷன் இருக்கட்டும். ஆனா ஐரோப்பிய நாடுகளோட போட்டி போடுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. எந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்துல, அதாவது வளர்ந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்துல வந்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இன்னைக்கு சும்மா பேச்சுக்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் 2 பக்கத்தையும் பார்க்கறாங்க, நம்ம பட்ஜெட்டையும் பார்க்கறாங்க. இன்னைக்கு இன்கம் டாக்ஸ், இதற்கு முன்பு மிகப்பெரிய சலுகை நம்ம கொடுத்திருக்கோம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாருக்கு வருமானம் இருக்கோ அவர்களுக்கு நாம 0 டாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இந்த பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸ் நம்ம கை வைக்கல. ஏன்னா ஒரு பட்ஜெட்லும் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் மாறும், அதே ஒரு பேசும் பொருள். ஒரு அரை மணி நேரம் இன்கம் டாக்ஸ் பத்தி பேசுவோம். இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ் ஏன் பேசும் பொருள் இல்லை என்றால், மத்திய அரசு இதற்கு முன்பு இன்கம் டாக்ஸ் ரீஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதிய இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இன்னும் எளிமையான ஆக்ட் 1 ஏப்ரல் 2026 இருந்து நடைமுறைக்கு வருது. இது எல்லாம் கூட ஆரோக்கியமான விஷயம். அதை நான் பேசல, ஏன்னாங்கன்னா இந்த பட்ஜெட்ல அது இல்லை, இதற்கு முன்பே நாம் அதை செஞ்சிட்டோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் எதை பத்தியும் பேசாம தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வு அதிகம் அதுவும் பேசல. வெறும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சென்னை சென்னை சென்னை, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேர் எங்கேயுமே இல்லை அந்த பட்ஜெட்ல, அதனால வஞ்சிச்சிருக்காங்க. அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5 மாநில எலெக்ஷனுக்கு போறாங்க. வெஸ்ட் பெங்கால் போறாங்க. வெஸ்ட் பெங்கால்ங்கிற வார்த்தை எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஒன்று இருக்கு, ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் சிலிகுரியிலிருந்து வாரணாசி இருக்கு. இப்ப அசாம் போகுது. எத்தனை முறை அசாம பயன்படுத்தி இருக்கிறோம்?
இதுக்கு பாண்டிச்சேரி போது பயன்படுத்தியிருக்கிறோமா, கேரளா போது பயன்படுத்தியிருக்கிறோமா, எல்லா மாநிலத்திற்கும் நல்ல ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாநில அரசுக்கு வைக்கின்றோம்.